بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நமக்கு துனியாவிலே தேவையானதை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் பொருளாதாரம், காசு பணம் என்பது. மனிதனுக்கு இந்த பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது, அவசியமானது. அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு கற்றுத் தருகின்றான். பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்வான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றோம். அந்த பொருளாதாரத்திலிருந்து என்னுடைய பாதைக்கு, என்னுடைய தீனுக்காக, மார்க்கத்திற்காக நான் சொல்லுகின்ற வழியிலே செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். நமக்கு துனியாவிலே அனைத்து நியமத்துகளையும் தந்தது அல்லாஹ் தான், நம்மை கொண்டு ஒன்றும் இல்லை. மனிதர்களாகிய நாம் பலகீனமானவர்கள். நமக்கு துனியாவிலே வாழ்வதற்கு எல்லா நியமத்துகளையும் அருக்குடைகளையும் தந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். நாம் ஒரு சாதாரண மனிதர்கள், நாம் மிக பலகீனமானவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதரை நாம் பலகீனமாகத்தான் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
நமக்கு வழங்கப்பட்ட எல்லா நியமத்துகளுமே அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதை தவிர நம்மை கொண்டு என்னால் என்று எதுவுமே கிடையாது. அந்த சிந்தனை வந்தது என்றால் வந்த காரணத்தால் காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த காரூன் என்ற மனிதரை அல்லாஹ் தஆலா அழித்தான். காரூனுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு செல்வத்தை வழங்கி இருந்தான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين. அவ்வளவு வசதி வாய்ப்புகள். காரூனுடைய ஹஸானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கு என்ன பலசாலிகள் இருந்தார்களாம். எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நம்ம எல்லாம் காடுல எல்லாம் அடங்கிடுது எல்லாமே காடுலயோ போன்லயோ முழு துணியாவும் அடங்கிடுது. ஆனால் காரூனுடைய அந்த ஹஸானாவுடைய சாவியை சுமப்பதற்கென்று பலசாலிகளை காரூன் வைத்திருந்தாராம். அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள். மக்கள் சொன்னார்கள், காரூனே, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றானே, நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக் கூடாதா? அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நீ இருக்கக்கூடாதா என்று கேட்ட பொழுது காரூன் ஆணவத்திலே பேசினார். என்ன சொன்னார்? அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதா? இன்னமா ஊதீது அலா இல்மின் இன்தி, எல்லாம் என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தேன், என்னுடைய டேலண்டால் உருவாக்கியது, என்னுடைய உழைப்பால் நான் உருவாக்கியது என்று ஆணவத்திலே பேசினான். அல்லாஹ் தஆலா காரூனை அழித்து விட்டான். சகோதரர்களே, காரூனை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். நமக்கு ஆரோக்கியத்தை தந்தது யார்? சம்பாதிக்க ஆரோக்கியத்தை தந்தது யார்? அல்லாஹ் தான் தந்தான். நமக்கு மூளையை தந்தது யார்? பிசினஸ் செய்வதற்கு பல ஐடியாக்களை போடுவதற்கு ஹலாலான அடிப்படையில் நமக்கு மூளைகளை தந்தது யார்? அல்லாஹ் தான் தந்தான். ஆகவே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா ரஸக்னாக்கும், என்னுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். செல்வந்தர்களாக இருந்தால் வருடந்தோறும் அவர்கள் கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்கவில்லை என்றால் மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் துன்யாவில் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்திற்கு கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவர்கள் சேகரித்த அந்த பொருளாதாரம், அந்த நகை நட்டுகள் நாளை மறுமையிலே நரகமாக காய்ச்சலுடைய முதுகிலே ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் சதக்காவை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனும் சதக்கா கொடுப்பது என்பது கட்டாய கடமையாக இஸ்லாம் ஆக்கி இருக்கின்றது. ஜக்காத் என்பது வசதி உள்ளவர்கள் மீது கடமை. ஆனால் சதக்கா என்பது எல்லா முஸ்லிம் சதக்கா செய்ய வேண்டும். பொருளாதாரம் இல்லை என்றால் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கா செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் காசு பணம் இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் இல்லாதவங்க சதக்கா கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் கஷ்டப்படட்டும், சிரமப்படட்டும், சம்பாதிக்கட்டும், உழைக்கட்டும். சும்மா வீட்டுல உட்கார்றதல்ல, உழைக்கட்டும், கஷ்டப்படட்டும், அதிலிருந்து வருகின்ற பொருளாதாரத்தை சதக்கா செய்யட்டும் என்றார். அதுவும் ஒருவருக்கு முடியவில்லை, உழைக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்ட பொழுது அவர் தன்னுடைய நாவை கொண்டு நன்மை ஏவட்டும், தீமை தடுக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். ஆக அன்பார்ந்தவர்களே, எந்த வழிகளாக இருந்தாலும் சரி ஹலாலாக சம்பாதிப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. அதிலிருந்து வருகின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்த சஹாபி, பெரிய செல்வந்த சஹாபி. அன்றாட என்ன சம்பாதிக்கிறார்களோ அதையெல்லாம் சதக்கா கொடுத்து விட்டுதான் வீட்டுக்குள்ளே வருவார். அவருடைய ஈமான் அந்த மாதிரி இருந்துச்சு. மறுமை மறுமை மறுமை, சொர்க்கம் தான், சொர்க்கம் தான், நம்முடைய வாழ்க்கை சொர்க்கம் தான், நம்முடைய வாழ்க்கை சொர்க்கம் தான். துனியாவுடைய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அற்பமான துனியாவுடைய வாழ்க்கை. கரும்பு கடையில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் மௌத்தானார். மௌத்தாகும் போது 80 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சாமா. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? தானே மௌத்தா போனா என்ன யூஸ்? தானே என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு எட்டி வீடுகள் ஏதாவது பிரயோஜனத்தை தருமா?
அவருடைய பேங்க் பேலன்ஸ் ஏதாவது அவருக்கு பிரயோஜனத்தை தருமா? ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், முடிந்து விட்டது. மூத்தானால் கபருக்குழி ரெடி, போய் படுத்து விட வேண்டியதுதான். துன்யா முடிந்து விட்டது, அவ்வளவுதான். சகோதரர்களே, சொர்க்கம் மறுமை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை தான். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை தான் நிலையானது, நிரந்தரமானது. ஆனால் இந்த அற்பமான துனியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். பாக்குற இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஆடம்பர வாழ்க்கைகள் எல்லா காசு பணமும் தெரிகிற இடம் எதுதான்? கல்யாண மண்டபம் தான். சரிதானே? வசதி இருந்தால் நல்ல வேலை ஒரு 3 மண்டபத்தோட நிறுத்திட்டாரு. 7 மண்டபத்தை கெட்டி வச்சிருந்தாருன்னு வைங்க, அதை எடுத்து நடத்திருக்கிற மால் எப்படி இருக்காங்க? ரெடியா தான் இருக்கிறான். இந்த மட்டும் இங்க இருக்கிற மண்டபம் பக்கத்துல சொல்லி வெளியே போய் திருமணம் பண்ற எத்தனையோ மக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? குடும்பத்தில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அண்டை வீட்டுக்கார சாப்பிட்டானா இல்லையா? அதுதானே சிந்திக்கிறோமா, யோசிக்கிறோமா? சகோதரர்களே, நம்முடைய பொருளாதாரத்திலே மற்றவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற காசு என்பது எனக்குரியது மட்டுமல்ல, இந்த காசிலே மற்றவர்களுக்கு ஹக்க உரிமை இருக்கின்றது என்பதை ஒருவேளை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்ட நிலையில், அண்டை வீட்டான் பசியுடன் இருந்த நிலையில், வயிறு நிரம்ப சாப்பிட்ட நிலையில் உங்களுக்கு மௌத்து வந்தது என்றால் அது ஈமானிய மரணமே இல்லை என்று குறிப்பிட்டார். அண்டை வீட்டுக்காரங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கல, பசியோடு இருக்கிறாங்க, நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த நிலையில் மௌத்து வந்தது என்றால் அது ஈமானிய மரணம் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது அதிகமாக சமையுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, 2 பேர் தானே இருக்கிறோம். இல்லை, அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து உண்ணுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். உங்களுடைய உணவிலே மற்றவரும் 10 வீட்டுக்கும் ரிஸ்க் இருக்கட்டும் என்றார்கள். சமைப்பது நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அது உணவாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாழுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா பக்ராவிலே பதிவு செய்கிறான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், ஒட்டியை அல்லாஹ் தஆலா ஒதுக்குகிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பாதித்து விட்டு வருகிறார்கள். வர்ற வழியிலே எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டே வர்றாங்க. காசு பணத்தை எல்லாத்தையுமே, தீனார் திருவத்தை எல்லாம் சதக்கா கொடுத்து விட்டு காலியாக வீட்டுக்கு வந்து விட்டார்கள். காலியாக வீட்டுக்கு வருகின்றார்கள். மறுநாள் சுபஹுடைய தொழுகை முடிந்தவுடனேயே, எப்போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கின்றார்கள். யாருடைய முகம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்த்து சிரிக்கின்றார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏதாவது விஷயம் இருக்கின்றதா? இதை பார்த்து தனியாக சிரிக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நேற்று நீங்கள் செய்த அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா பாராட்டி ஒரு வசனத்தையே இறக்கி விட்டார் என்றார். அவர் சம்பாதிச்ச காசு பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமா கொடுத்து காலியா வீட்டுக்கு வந்த அந்த காரியத்தை பாராட்டி அர்ஷிலிருந்து ஆயத்தை இறங்கி விட்டது. சகோதரர்களே, சூரா பக்ராவுடைய கடைசி வசனங்களில் அல்லாஹ் தஆலா கவனம் செய்வார், الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றால், இரவு பகல் என்று பார்க்காமல், மறைவு வெளிப்படை என்று பார்க்காமல், சம்பாதித்ததை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுத்து கொண்டிருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை, அவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்? அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சொல்ல அந்த சிந்தனை சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசும் பொழுது, வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தன்னுடைய தேவை போக, தன்னுடைய தேவை
அதை விட மற்றவருடைய தேவையை கருதி உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட குணம் பார்த்தீர்களா? தன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, பிறருடைய தேவையை கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தனக்கு தானே கஞ்சத்தனம் காட்டவில்லை சொல்லி காட்டுகிறான். எங்க எடுத்துட்டு போற யோசிப்பாரு தானே. எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டாங்க. நமக்கு நெருக்கமானவர்கள், அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் எத்தனையோ மக்கள் மரணித்து விட்டார்கள். செல்வந்தர்கள், ஏழைகள் என்று எத்தனையோ மக்கள் துனியாவை விட்டு சென்று விட்டார்கள். என்ன எடுத்து சென்றார்கள் சோதரர்கள்? ஒன்றுமே இல்லை. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே சொன்னாராம், நான் மரணத்திற்கு பிறகு என்னுடைய கஃபன் பெட்டியில வச்சுட்டு என்னுடைய 2 கையை வெளியே நீட்டின மாதிரி என்னை கொண்டு போங்க கபர்ஸ்தானுக்கு என்றார். நான் மூத்தானதுக்கு அப்புறம் என்னுடைய சந்தாட் பெட்டியில என்னை வச்சு கொண்டு போகும்போது என்னோட 2 கை வெளியே போட்டுருங்க, என்னோட 2 கை வெளியே தெரிகிற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, எதையும் எடுத்துட்டு போறது இல்லை, சம்பாதிச்சது எதையும் மனுஷன் எடுத்துட்டு போறது இல்லைன்னு மக்கள் பார்த்துக்கிட்டோம் என்று அவர் கூறினார். அதான் உண்மை சகோதரர்களே. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், கோடியிலே புரண்டாலும், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து விட்டோம் என்றால் நம்முடைய துனியா முடிஞ்சு. அவ்வளவுதான். எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை. கோடி இருக்கலாம், லட்சம் இருக்கலாம், பல பிராண்டுடைய பொருட்கள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை. துனியா முடிந்து விட்டது, அவ்வளவுதான். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉல் மையித ஸலாஸா. ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்றால் அவரை பின்தொடர்ந்து 3 காரியங்கள் வருகின்றது. அவருடைய குடும்பத்தார்கள், இரண்டாவதாக பொருளாதாரம், இரண்டுமே அவரை விட்டு சென்று விடுகிறது. அவருடைய பொருளாதாரம், குடும்பத்தார்கள் சென்று விடுகிறார்கள். ஒன்றே ஒன்றுதான் நிரந்தரமாக இருக்கிறது. என்ன அமல் செய்து வந்தாரோ அதுதான் அவருக்கு நிரந்தரமாக இருக்கிறது. காசு பணங்கள், சொத்து இருந்தால் சொத்து விட்டு போய் எவ்வளவு சண்டை பார்க்கிறோம். அத்தா உயிரோடு இருக்கும் போதே பையன் கேட்கறான், எனக்கு அதை எழுதி வச்சிரு, இது எழுதி வச்சிரு, பாக்குறோமா இல்ல? சொத்தோட மௌத்தார வீட்டுல ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க மஷூரா நடக்குது. எப்போ? 3 நாள் 4 நாள் கழிச்சு இல்ல, ஜனாசாவை அடக்கம் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த பேச்சு நடக்குது. எல்லாம் உட்காருங்க, அந்த வீடு யாருக்கு, இந்த கடை யாருக்கு, பாக்குறோமா இல்ல சோழர்களே? அதான் தெரியா, பாக்குறோமா இல்ல? அந்த வீடு யாருக்கு, இல்ல அப்புறம் பேசிக்கல, இல்ல இல்ல இப்பவே பேச, உட்கார், எங்கேயும் போற கல்வி தப்பிக்கிறான் என்ன சொல்றாங்க, பாக்குறோமா இல்லையா? அதெல்லாம் விட்டா கிடைக்க மாட்டேன், எப்போ உட்காரு அப்படிங்கிறான். எதுக்கு? மௌத்தாகி சொத்து பிரிக்கிறேன், சொத்தை பிரிக்கிறது, மௌத்துவில சண்டையை பார்க்கறான் சோழர்களே. சஹாபாக்கள் என்ன சம்பாதித்தார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய நேரத்திலே தன்னுடைய போர் வாளை சதகா செய்தார்கள், தன்னுடைய செருப்பை சதகா செய்தார்கள். இறுதியாக பெருமானாரிடத்தில் இருந்த சொத்து என்ன? போட்டிருந்த ஆடையை, இந்த மிஸ்வாக் குச்சி, அரக்குன்னு சொல்லுகின்ற அந்த குச்சை தவிர பெருமானாருக்கு துனியாவுடைய பொருட்கள், பொருளாதாரம் எந்த சொத்தும் கிடையாது. மரணத்துடைய அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, சில நாட்களுக்கு முன்பதாக சில தீனார் திருகமை கொடுத்தேனே, அது எங்கே என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அது பத்திரமா வச்சுக்க, என்னுடைய மௌத்தானதுக்கு, என்னுடைய மௌத்துக்கு அப்புறம் அதை யூஸ் ஆகும் சொல்லல. என்ன சொன்னார்கள்? அதை எடுத்து வெளியே சென்று பாருங்கள், சிரமப்படுகின்ற மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் அதை அவர்களுக்கு சதகா செய்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லல. என்ன சொன்னார்கள்? அதை எடுத்து வாருங்கள், வெளியே சென்று பாருங்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள் சென்றால் அதை கொடுத்து விடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுன்னார், நரகத்தை வைத்து கொள்ளுங்கள். நரகம் என்பது ரொம்ப மிக கொடூரமானது. லா துபக்கி வலா ததர், மனிதர்களை சிறிதும் கூட விட்டு விடாது. மனிதர்களை முசுக்கி அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிடும் நரகம் என்பது. ஆகவே ஃபத்தகுன்னார், அந்த நரகத்தை வைத்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உபதேசங்களை செய்கிறார்.
உங்களோட ஒரே ஒரு பேரித்தம்பளம் தான் இருக்கா, அதை பாதி சதக்கா கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார். ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தான் வச்சிருக்கீங்களா, என்ன செய்ய, இது ஒண்ணு நமக்கு வேணும்னு நினைக்காதீங்க, அதுல பாதி மற்றவங்களுக்கு கொடுத்து நரகத்தை பயந்து போக வேண்டாம். உங்களை என்ன இருக்கா அதை கொடுங்க, மற்றவங்களுக்கு நரகத்தை பயந்துட்டு கொடுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் உங்களை பாந்தலாம்பான்னா. இரண்டாவதாக சொன்னார்கள், உலகு மிக்கலிமத்தின் தொய்வா, மற்றவங்களோட பேசும்போது மரியாதையா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, அதன் மூலமாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கொடுக்கின்ற அந்த தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வழக்கருத்தால் அதை பெற்றுக் கொள்கின்றான். மறுமையின் சேமிப்பாக அல்லாஹ் அதை பெற்றுக் கொள்கின்றான். அதனால பாருங்க, பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் மரணத்துடைய நேரத்திலே சொல்கின்ற அந்த வார்த்தை, பொருளாதாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய மரணத்துடைய நேரத்தில் சொல்கின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாஹ்வே, உலகத்தில் எங்களை கொஞ்ச காலம், கொஞ்சம் சிறு நேரம் விட்டு வைப்பாயாக. யாருக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மரணத்துடைய நேரத்திலே கதறுகின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். அഖர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாஹ்வே, உலகத்தில் கொஞ்ச நேரம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்தால் நீ கொடுத்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு சாலிஹீன்களில் நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுகின்றோம். அப்படி யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கப்படுமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அப்படி யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கப்படுமா? அந்த வாய்ப்புகள் இப்போது நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி விட்டோம் என்றால் நாம் பாக்கியசாலி. எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு நன்மைக்குரியது, மறுமைக்குரியது. எதை சேகரித்து வைத்திருக்கின்றோமோ அது மறுமைக்கு உண்டானதல்ல. எதை கொடுக்கிறோம், எதை சதக்கா செய்கிறோம், எதை பிறருக்கு வழங்குகின்றோம் அதுதான் நமக்குரியது. நம்முடைய பாக்கெட்டில், நம்முடைய பேலன்ஸில் வைத்திருப்பது என்பது நமக்குரியதல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்பதை ஒரு செய்திகளை சொன்னாலே போதுமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்ன தேவையோ அதை உடனே நிறைவேற்றி விடுவார்கள். தன்னுடைய தேவையை கண்டுக்கவே மாட்டாங்க. மற்றவருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மற்றவருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை, புது ஆடை ஒருத்தர் தன்னுடைய கையால் தைச்சு ரசூலா கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடை அன்பளிப்பு நான் உங்களுக்கு தருகிறேன், இதை போட்டுக்கணும், உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டு அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அந்த ஆடையை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஆடை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விடுகிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த ஆடை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் யோசிக்காமல் அந்த சபையிலிருந்து எழுந்து நேர வீட்டுக்கு போய் வேற ஆடையை அணிந்து வந்து அந்த ஆடையை அழகான முறையில் மடித்து அந்த சஹாபிக்கு அன்பளிப்பு செஞ்சிருவாங்க. அதை வச்சு போட்டு மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கோபம். கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கின்றதே சில ஆடைகள் தான், சிலனா நிறைய கிடையாது, 1-2 தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஆடையே 2 ஆடைகள் தான், 2 ஆடைகள் தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹி காலத்துல. 2 ஆடைகள் தான் இருந்தது சகோதரர்களே. எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட எஜமானர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? எப்படிப்பட்ட தலைவர். 2 ஆடைகளுடன் வாழ்ந்தார்கள் துன்யாவிலே. இன்னைக்கு நம்ம எத்தனை ஆடைகள் இருக்கின்றது யோசித்து பாருங்கள். இருந்தாலும் செய்தா தூண்டிட்டே இருப்ப, இப்படி வாங்கு அப்படி சிந்தனை வரும்போது அதை வாங்கி மத்தவங்களுக்கு கொடுப்போம், அதை வாங்கி மத்தவங்களுக்கு கொடுப்போம்னு நினைக்கணும். இதுதானே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதை வாங்கி மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கின்ற சிந்தனை வருகின்றதா யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு பொருட்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள். எவ்வளவு பொருட்கள் தேவையில்லாமல் எத்தனை பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வருஷத்துக்கு போன மாத்துறதுல எவ்வளவு செலவு, வண்டி மாத்துறதுல எவ்வளவு செலவு, காரை மாத்துறதுல எவ்வளவு செலவு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுல எவ்வளவு செலவு, கடை ஆல்ட்ரேஷன் பண்றதுல எவ்வளவு செலவுகள் வீணாக போகின்றது.
கணக்கே அதாவது நம்ம கணக்கு பார்க்கவே மாட்டோம். சதகா கொடுக்கும்போது கணக்கு பார்க்க செய்தாங்க, கஞ்சத்தனத்தை காட்டுவான். சகோதரர்களே, அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி இருந்ததே கம்மியான ஆடை தான், நல்லா இருந்துச்சு, நாங்க பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம், நீங்க இப்படி கேட்டு வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னோம்னா அந்த சஹாபியுடைய பதிலை பாருங்கள். பெருமானாருடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனுடைய ஆடையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனாலதான் கேட்டு வாங்கி கொண்டேன். எப்படிப்பட்ட பாசம்! பெருமானாருடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபன் ஆடையாக, இறுதியின் ஆடையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் கேட்டு வாங்கி கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். தன்னுடைய ஆசையை விட, தன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட நிறைவான ஈமானை அல்லாஹ் தஆலா நமக்கும் வழங்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله الواحد القهار والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. விண்ணிற்குரிய அருமை சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கென்று ஒரு பள்ளிவாசல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பள்ளிவாசலை பொறுத்தவரை அந்த பள்ளிவாசல்கள் நபிமார்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. மக்காவில் உள்ள புனித காபா ஷெரீஃபை முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா என்ற கல்லை தயார் செய்தார்கள். முதலில் காபத்துல்லாவை கட்டினார்கள். உலகத்திலேயே முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இப்ராஹிம் தியாக செம்மன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுடைய பணியை நிறைவு செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பணியை நிறைவு செய்தார்கள். அடுத்ததாக மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றவுடனேயே தன்னுடைய கரத்தால் குபா என்று சொல்கின்ற அந்த பள்ளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று பூமியிலே நமக்கென்று ஒரு மஸ்ஜித், பள்ளிவாசல் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில சென்னை என்ற ஊரிலே பல்லாவரம் என்ற மொஹல்லாவிலே ஒரு மஸ்ஜிதுக்காக இடம் வாங்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த இடம் 1 லட்சம், 1 கோடி பக்கம் அந்த மஸ்ஜிதுடைய இடத்துடைய தொகை வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் 42 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய உதவியில 42 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. பாக்கி 49 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அந்த மஸ்ஜித், அந்த இடம் சிறப்பான முறையில் வாங்கி அங்கே அல்லாஹ்வுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து நிர்வாகிகள் பயணம் செஞ்சு நம்ம ஊருக்கு நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க தேவைக்காக வரல, அல்லாஹ்வுடைய வீடு கட்டுவதற்காக வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பைத்துல்லா, அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று வீட்டை கட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்காக நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். சதக்கத்துல் ஜாரியா, நமக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இது. நம்மளால எவ்வளவு முடியும். இப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு காசு கொண்டு வராட்டி கூட வீட்டுக்கு போய் சில இடத்துக்கு வாங்க, நிர்வாகிகளை சந்திச்சு அசலுக்கு என்ன செய்ய அவங்க கொடுத்துட்டு போங்க, தாராளமாக. சதக்கத்துல் ஜாரியாவுடைய வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்றால் அவர் கபரில் இருக்கும் பொழுது அவருக்கு நன்மைகள் வந்து சேருகின்ற 3 விஷயங்கள் என்றார். கபரில் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே 3 விஷயங்கள். ஒன்று என்ன? சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர நன்மை. நல்ல ஒரு வாய்ப்பு, பல்லாவரத்துல ஒரு இடம் வாங்குறாங்க, உங்களால முடிந்து ஒரு 2000 சதகா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் அந்த காசு கொடுத்துட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, மஸ்ஜித் கட்டப்பட்டதுன்னா யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, குர்ஆன் ஓதுறாங்களோ, தஅவா செய்யறாங்களோ அந்த நன்மைகள் ஒரு பங்கு நமக்கு மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நம்மால் என்ன முடியுமோ அதை தாராளமாக வழங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளிவாசல் கட்டுவது என்பது நபிமார்களுடைய சுன்னத்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தன்னுடைய கரத்தால் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய வீட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். சோதரிலே உங்களால் இந்த அளவு தாராளமாக உதவி செய்யுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அவர் பயனுள்ள கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை கற்றுக் கொடுப்பது, ஹதீஸ்களை போதிப்பது, குர்ஆன் நன்மையை தீமை தடுப்பது. இவ்வாறு நாம் செய்யும் பொழுது மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவது, சாலிஹான மக்களாக மக்களை உருவாக்கி அவர்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனை பெற்றோர்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிவாசல் கட்டுவதற்காக இன்றைய ஜும்ஆவுடைய வசூல் எடுக்கப்படுகிறது. தாராளமாக பொருளாதாரத்தை நீங்கள் உதவி செய்யுங்கள். சென்னையில நமக்கு கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு சம்மதமே இல்லை, அது 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள். அங்கு யாரெல்லாம் இபாதத் செய்வார்களோ அதற்குண்டான ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கும் வழங்குவான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஃபயுதாஇஃபு லஹு அத்ஆஃபன் கதீரா, பல மடங்காக அல்லாஹ் தஆலா நமக்கு அதை இரட்டிப்பாக்கவும் செய்கிறான். பொருளாதாரத்தை தாராளமாக சதக்கா செய்கின்ற மக்களை நாம் அறிய முடியும். அவர்கள் சொல்வார்கள், கொடுக்க கொடுக்கதான் நமக்கு கைக்கு வருது, அனுபவத்தின் மூலமாகவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதாக எத்தனையோ மக்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கொடுக்க கொடுக்கதான் நமக்கும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது என்பதாக எத்தனையோ செல்வந்தர்கள் சொல்லுகின்ற அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, இஸ்லாம் ஓங்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே இஸ்லாத்திற்காக வழங்கினார்கள். பொருளாதாரத்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கை, இரத்தங்கள், உயிரைகளை, உடம்புகளை அனைத்தும் தீனுக்காக அர்ப்பணித்தார்கள் என்றால் சகோதரர்களே, நம்முடைய பொருளாதாரத்தையும் நம் மார்க்கத்திற்காக உதவி செய்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தொடர்ச்சியாக நன்மை செய்து வாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். யார் தொடர்ச்சியாக நன்மைகளை செய்து கொண்டே வருவார்கள், நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டு வருவார்களோ கொடூரமான மரணத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அடியாரை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், தான தர்மத்தையும் தாராளமாக செய்து வாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோப பார்வை விட்டும் நீங்கள் தடுக்கப்படுகின்றீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தான தர்மத்தையும் தாராளமாக வழங்கி வாருங்கள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தான தர்மங்களை தாராளமாக செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை, கருணையை நீங்கள் பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நாலாவது ஜுஸுடைய ஃபர்ஸ்ட் வசனம் வஹி இறங்குது. லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எதனை நேசிக்கின்றீர்களோ அதிலிருந்து தானம் தர்மம் செய்யாதவரை உயர்ந்த நன்மையை நீங்கள் அடைய முடியாது என்ற அந்த ஆயத்தை கேட்டவுடனே சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்களே, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பைருஹா என்ற அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார். ஆயத்தை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர், அந்த தாய்மார் அன்னை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்த தாயார். அந்த தாயார் இந்த ஆயத்தை கேட்டவுடனே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்டு எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாரி கொடுத்தாங்க நமது தாய்மார்கள். நமது தாய்மார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி இழைத்தார்கள். யாருங்க? அன்னை ஹதீஜா, பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவிமார்கள். முதல் மனைவி நமது தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய செல்வந்த தாய், பெரிய பணக்காரர். எல்லாம் அந்த காசு எல்லாம் யாருக்கு செலவு பண்ணாங்க? யாருக்கா பெரிய மாளிகை கட்டினார்களா? மக்காவிலே பெரிய வசதி வாய்ப்புகளிலே ராணியா வாழ்ந்தார்களா? இல்லை சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி இழைத்தார்கள். அந்த தாயார் மரணம் அடைந்து மக்காவிலே மாலா என்ற கபர்ஸ்தானிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அன்பார்ந்த அருமையானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகளை புரிந்து, ஹதீசுகளை புரிந்து, நமது முன்னோர்களை புரிந்து, நாமும் அந்த அடிப்படையிலே தாராளமாக பொருளாதார உதவியை அந்த மஸ்ஜிதுக்கு இடம் வாங்குவதற்காக செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய நல்ல அமல்களையும் இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியில் அருகில் அமருகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அவர்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ் தஆலா அன்பையும் அருளையும் பொழிவானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.